நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர், நீர் எங்களுடைய தேவனாயிருந்து இதுவரைக்குமாய் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிற தேவனுக்கு எங்களை முழுவதுமாய் விட்டுக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 40 வரை. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குதத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலுள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே விசுவாசத்தின் அடிப்படை உபதேசங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாவற்றுக்குமே உபதேசங்கள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது. உபதேசங்கள் ஒவ்வொரு திருச்சபைக்கும் மாறுபடும் என்று சொன்னால் வேதத்தை சார்ந்ததாக தான் இருக்கும். சில நேரங்களிலே அவங்க சொந்த கருத்தை எல்லாம் உள்ள கொண்டு வருவாங்க, அதுவும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது தவறாக இல்லாம சரியா இருக்கும்போது ஏற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் பொதுவாக நம்முடைய பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி உபதேசங்கள் அப்படின்னும் போதுனா தேவன் எதை முக்கியப்படுத்தி இருக்கிறாரோ அதுதான் உபதேசங்கள். மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் தேவனுடைய கற்பனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய கற்பனைகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனைகள், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த 10 ஆண்டவர் 2ஆக சுருக்கி தேவனை நேசி உன்னை போல பிறரை நேசினார். அதையும் இன்னும் சுருக்கிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டார், முழுமையா தேவனை நேசிக்கணும்னுட்டார். சரிங்களா? இது தேவனுடைய கற்பனைகள். மனுஷனுடைய கற்பனைகள் அப்படின்னும் போது ஒவ்வொருவருக்குமே சில ஒழுங்குகளை வைத்துக் கொண்டிருப்போம். ஆனா இந்த உபதேசம் என்பது எப்படின்னா, சில நேரங்களில் தவறா புரிந்து கொள்ள வேண்டாம். ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்றதுதான் பெந்தைகோஸ்தே அனுபவம் சொல்லுவாங்க. அது உபதேசம் கிடையாது. எனக்கு வெள்ளை உட ரொம்ப பிடிக்கும், நகையை காட்டினாதான் பெந்தைகோஸ்தே அனுபவம். நாங்க பைபிள்ல அது உபதேசம் கிடையாது. நீங்க சொல்ற மன்னிக்கணும், நீங்க இல்ல, நம்மில் அநேகர் சொல்ற ஒரு வார்த்தை, நகையை காட்டினா அதே வசனத்தை வச்சு நகை போடக்கூடாதுன்னு பிரசங்கிக்க முடியும்,
நகை போடலானும் பிரசங்கிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ உபதேசம் என்பது எப்படின்னா, நாம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாதுங்க. நம்முடைய பரிசுத்த வேதத்துல எல்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இப்ப நான் சொல்ல போற காரியங்கள் நான் கற்றுக்கொண்டதுதான். நம்ம எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியும். யாருமே இது உபதேசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேதத்தை வாசிக்காதவங்க ஒன்னா சொல்லலாம். ஒரு 7 காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 7மே தியானிக்க போறதில்ல, 2 மட்டும் தான் தியானிக்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வீடை கட்டும் போது என்ன செய்வோம் அப்படின்னும் போதுன்னா, அப்பெல்லாம் கடக்கால் எடுத்து கட்டுவாங்க. இன்றைக்கு கடக்கால் எடுத்து அதுக்கு பிறகு வெறும் பில்லர் வச்சாங்க. இப்ப என்ன பண்ணுவோம்னா, கீழே ஒரு பெல்ட்டை போட்டு, நாம கட்டுற பெல்ட் இல்ல, கீழே ஒரு பெல்ட்டை போடுவாங்க. அந்த பெல்ட்ல தான் என்ன எதை நிக்க வைப்பாங்க? பில்லர்ஸ் நிக்க வைப்பாங்க. சரிங்களா? பில்லர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். பில்லர்ஸை எந்த அளவுக்கு அகலமா அது உள்ள வைக்கிற கம்பி எல்லாம் ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பெரிய பில்டிங்கை கட்டுவாங்க. சரிங்களா? அது போல கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு 7 பில்லர்ஸ் இன்னைக்கு உங்க மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். தெரியாதெல்லாம் கிடையாது. நான் இன்னைக்கு பேசுற எல்லாமே தெரிஞ்சதுதான். ஆனா சிலதை நாம் கவனிக்க தவறிவிட்டோம். முதலாவது ஒரு பில்லர் அப்படின்னு ரட்சிப்பு. ரட்சிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில பேஸ், முதல் பில்லரே. ரட்சிப்பு இல்லாம ஒண்ணும் கிடையாது. ரட்சிப்புனா என்ன அப்படின்னு பார்த்தால், நாம் வாசித்த வசனத்தின்படி 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிற கூட்டம் என்று சொன்னால் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் இன்னைக்கு இயேசுவை நம்புகிறார்கள். சரிங்களா? அரசியல்வாதிகள் நம்புகிறார்கள், அநேக விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா என்று சொன்னால் இல்லை. யார் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், இயேசு இந்த பூமியில வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் கூட இதை நம்புறாங்க. தெரியுங்களா? நம்புறாங்களா இல்லைங்களா? நியூஸ்ல யாரும் கேட்கறது இல்லையா? கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் கூட இயேசு இந்த பூமியில வந்தார், அவரை சிலுவையில் அறைந்தாங்க, அவர் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, போயிட்டாரு, திரும்ப வருவேன்னு சொல்றாரு, இவங்களாம் அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நம்புகிற கூட்டங்கள் இன்றைக்கு ஏராளமானவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. ஆனால் நாம் எல்லாருமே நம்புவதோடு நிறுத்தல, அவரை ஏற்றுக்கொண்டோம். எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அந்த இயேசு என் பாவத்துக்காக மரித்தார். அந்த இயேசு அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்படும் போது பரிசுத்தமாக்கப்படுகிறேன். அந்த இயேசு திரும்பவும் வரப்போகிறார், நான் அவரை சந்திக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற யாருமே ரட்சிக்கப்படலன்னு சொல்லவே முடியாது. நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்களா? ஆமென். எல்லாருமே இயேசுவை நம்பி ரட்சகராக, மீட்பராக, தெய்வமாக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். சரிங்களா? 2வது ஒரு அனுபவம், மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதலை குறித்து பிறகு நாம பார்க்க போகிறோம். 3வது ஒரு பில்லர் என்னவென்று சொன்னால், முழுகி ஞானஸ்நானம் பெறுகிறோம். ஞான ஸ்நானம் சமஸ்கிருத வார்த்தை, அப்படித்தானே? அது சுத்தமான தமிழ் வார்த்தை திருமுழுக்கு. சரியான வார்த்தை திருமுழுக்கு. சரிங்களா? ஞான ஸ்நானம்னா அதுக்கு விளக்கங்கள்லாம் பலது கொடுக்கலாம். எளிமையான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டதுதான். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது பழைய வாழ்க்கைக்கு நான் மரித்து விடுகிறேன். மரித்த என்னை அடக்கம் செய்துவிட்டு திரும்ப எங்க அடக்கம் செய்யறாங்க? ஞானஸ்தான தொட்டியில அடக்கம் செய்துட்டு அப்படி தூக்கி எடுக்கும் போது புது மனுஷனாய், புது மனுஷியாய் நான் வெளியே வருகிறேன். அப்போ பாவத்துக்கென்று வாழ்ந்த என்னை மரித்தேன், அடக்கம் செய்துவிட்டு நீதிக்கென்று, எந்த நீதி? என்னுடைய உங்களுடைய நீதி அல்ல, நம்முடைய சுய நீதிக்கென்று அல்ல, தேவ நீதிக்கென்று பிழைப்பதற்காக நாம வெளியில திரும்ப எடுத்து வந்து அந்த தேவ நீதிக்கென்று நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் ஞான ஸ்நானம். 3வது. 4வதாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். இதை குறித்து பிறகு விளக்கமா பார்க்கலாம். 5வது ஒரு அனுபவம், அது என்ன அப்படின்னும் போதுனா சாட்சியுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தின்படி நாம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு போதித்த போது, இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாக இருங்கள் சொன்னார்.
இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று சொன்னார். அதாவது இந்த பூமி கெட்டு போயிருக்கிறது, அதற்கு நீ உப்பாக இருக்க வேண்டும். இந்த உலகம் இருளால நிறைந்திருக்கிறது, நீ வெளிச்சமாய் இருக்க வேண்டும். படிக்கிற கல்லூரிகளில், பள்ளிகளில வெளிச்சம் இருக்கா, இருள் இருக்கா? எது இருக்குன்னே தெரியலன்றீங்களா? இருள் இருக்கா இல்லைங்களா? அந்த இருள்ல நீங்க வெளிச்சமா இருக்கணும். நம்ம வசிக்கிற நம்முடைய சமுதாயத்தில், வேலை செய்கிற இடங்கள்ல இருள் இருக்கா இல்லைங்களா? இருள் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அங்க நீங்களும் நானும் வெளிச்சமா இருக்கணும். இதுக்கு பேர் தான் சாட்சியுள்ள வாழ்க்கை. கிறிஸ்துவை நாம் பின்பற்றுவராய் இருக்க வேண்டும். சாட்சியுள்ள வாழ்க்கை. ஆறாவதாக ஒரு பில்லர், அது என்ன அப்படின்னு போதுன்னா, ஆத்தும ஆதாயம், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தையே ஆதாரமாக வைத்துக் கொள்ளலாம். ஆத்தும பாரத்தோடு நாம ஊழியம் செய்யணும். இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு சபைகளில, பலவிதமான ஸ்தாபனங்களில அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆத்தும ஆதாயம் மிக 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 குறைந்து விட்டது. ஆலயத்தை கட்டுறது தவறு கிடையாது. நாமளும் ஆலயம் வேணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், சொந்த இடம் வேணும்னு, தவறு கிடையாது. சரிங்களா? ஆனா எல்லாவற்றை விட மிக மிக முக்கியமானது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். இன்னைக்கு பல காரியங்களுக்கு திட்டமிடுகிறார்கள், அநேக சபைகளில் நடக்கிற காரியங்கள். ஆனால் ஆத்துமாதாயம் செய்வது இன்னைக்கு பரிதாபமான நிலையில இருக்கிறது. போன வாரத்தில், நேத்திக்கு தான் ஜெபத்தில் கூட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஏதோ ஒரு 50 ஆத்துமா வந்துச்சா, 100 ஆத்துமா வந்துச்சா, அதை வச்சு எப்படி ஆகிலும் பரலோகத்தில் கொண்டு போனா போதும் அப்படி என்று சொல்லுகிற அநேக ஊழியர்களை நான் கேட்டிருக்கிறேன். என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், இவங்கெல்லாம் ஊழியத்துக்கு வராம இருந்தாலே நல்லா இருக்குமோ. இது என்னுடைய சுயநலம். சுயநலம் இல்ல, நான் சுயமா வந்த, எனக்குள்ள வந்த வைராக்கியத்தினால வந்த கோபம் அது. 100 பேரை 50 பேரை வச்சுக்கிட்டு ஓட்டுறதுக்கு அவங்களே என்னையும் ஆண்டவர் அழைச்சாரு. 1000 பேரை கொடுத்தாலும் நடத்த தயாரா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 100 பேர் வராங்கன்னா, இப்படிப்பட்டவங்க என்ன அர்த்தம், மீனிங் சொல்லிட்டாங்களா? 100 பேர் கொடுக்குறாங்களா காணிக்க, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டு போயிடலாம். அதுக்கு நீங்க எல்லாத்தையும் ஊத்தி மூடிட்டு நீங்க வேலைக்கு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. பாரமுள்ள வேற ஒருத்தர்கிட்ட சபையை கொடுத்துட்டு போயிடலாம். ஆதாயம் என்பது, சபை என்பது எப்படி தெரியுங்களா? இருக்கிற வரைக்கும் தேத்தி கொண்டு போறதுக்கு கிடையாது, இருக்கிறதையும் தேர வைக்கணும், தேறினவர்களாய் மாற்றணும், வெளியில இருக்கிறவங்களை கொண்டு வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார். உங்களை என்னை ஆண்டவர் சீஷராக்கி என்ன சொன்னார்? சீஷர்கள் கிட்ட என்ன சொன்னாருங்க ஆண்டவர்? நீங்கள் என்ன சொன்னாருங்க சொல்லுங்க? நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய். நான் உங்களுக்கு சொல்ற ஒரு எளிமையான காரியம், நீங்க உலகமெங்கும் போறீங்களோ இல்லையோ, உங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரியே சுவிசேஷம் அறிவிங்க. இதை மட்டும் சிலர் எடுத்து கட் பண்ணி போட்டாங்கன்னா அது தவறான உபதேசமா மாறிடும். நான் சொல்றேன், இதை மட்டும் போட்டாங்கன்னா, நான் அப்படி சொல்லல, முழுமையா சொல்றேன், கவனிங்க. நான் காலேஜில் படிக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீ என்ன லெவல்ல இருக்கிறியோ அந்த லெவலுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுங்க. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லாதீங்க. உள்ளூர்ல ஓணாம் பிடின்றாரு பாஸ்டர். பாஸ்டர் நான் லட்சாதிபதி பாஸ்டர், லட்சாதிபதிக்கு மட்டுமே நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. நான் சொல்றது சரிங்களா? நான் கோட்டீஸ்வரன் பாஸ்டர், நீ கோட்டீஸ்வரனுக்கு மட்டும் நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. அவங்களுக்கு கீழே இறங்கி சொல்லாதீங்க, தயவு செய்து. வேண்டாம் வேண்டாம். நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? பாஸ்டர் 3 வேளை சாப்பாட்டுக்கு வழியில பாஸ்டர், 2 வேளை தானே பாஸ்டர் நான் சாப்பிட்றேன், 2 வேளை சாப்பிட்ற ஒரு கூட்டம் இருக்குதுல்ல, அவங்களுக்கு மட்டும் சுவிசேஷம் சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம சொல்ற சாக்கு போக்குகள். நான் என்ன ஒரு எளிமையான கருத்தை சொல்றேன் உங்களுக்கு. உங்க லெவல், என் லெவலுக்கு நான் கீழெல்லாம் இறங்க முடியாது, இறங்க வேண்டாங்க. உங்க லெவல்ல இருக்கிறவங்களுக்கே சுவிசேஷம் சொல்லுங்க. என் லெவலுக்கு நான் எங்க அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாங்க, உங்க லெவல்ல இருக்கிறவங்களுக்கே சொல்லுங்க. அதாவது ஊழியம் செய்யாம அதுக்கு சொல்ற சாக்கு போக்குகள். ஆண்டவர் எங்க பிரகாசிக்க சொன்னாரு? நம்மளை எங்க பிரகாசிக்க சொன்னாருங்க? வானம் என்கிற ஆகாய விரிவில எதை வச்சாரு? எங்க வச்சாருங்க? வானம் என்கிற ஆகாய விரிவில நட்சத்திரங்கள், சுடர்கள் எல்லாம் உண்டாக்கினார்ல, எங்க பிரகாசிக்க சொன்னார்? அதை பூமியில பிரகாசிக்க வைக்க சொன்னார். அதாவது நாம தேவனோட ஐக்கியமா இருக்கணும், பூமியில பிரகாசிக்கணும். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். ஆனால் பிரகாசிக்க வேண்டியது பூமியில. பிரச்சனை என்னன்னா, நாம உலகத்தில் இருக்கிற மனுஷனோட ஐக்கியமாயிடுறோம், உலகத்தோட ஐக்கியமாயிடுறோம், பிரகாசிக்க முடியாமலே போயிடுறோம். அப்ப ஆத்தும ஆதாயம் என்பது 6வதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு தூண். கடைசி தூண்
கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு இன்னைக்கு வந்தாலும் நம்ம எத்தனை பேர் ஆயத்தம் என்று சொன்னால், நம்ம அநேகர் கரம் உயர்த்துவோம். ஆனா எவ்வளவு ஆயத்தம் என்பது அவரவருக்கு தெரிய வரும். நான் ஏற்கனவே சொன்ன திரும்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கு இயேசு வந்தாலும் நான் தயார், இயேசுவின் வருகையை நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், நீங்க இந்த உலகத்தை வெறுத்துட்டீங்க என்பது அர்த்தம், வருகைக்கு ஆயத்தமானீங்க என்பது அர்த்தம். ஆனா இன்னைக்கு வந்தா அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னும் இந்த உலகத்தை நீங்க வெறுக்கவே இல்லை. இரண்டாவது, வருகைக்கு ஆயத்தமாகல. ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுல சிக்கிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கு நான் மரித்தாலும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்மால சொல்ல முடியல அப்படின்னா நம்மை தான் நம்பிட்டு இருக்கோம். என் குடும்பத்துக்கு என்னை விட்டா வேற யாரும் சோறு போட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஆனா என்னை விட எங்க ஆண்டவர் என்னை விட சூப்பராகவே சோறு போடுவார்னு நினைச்சேன்னா நான் இன்னைக்கு என்னை மரித்தா கூட ஆயத்தம் என்று சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு வருகைக்கு ஆயத்தம் இல்லை என்று நம்ம அநேகர் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு, உலகத்தை விட மனசு கிடையாது. ஏன்னா உலகத்துல என்ன இருக்கு தெரியுங்களா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நிறைந்திருக்கிறது. இதை விட மனசு இல்லை. அதனால வருகைக்கு ஆயத்தம் கிடையாது, வருகையை விரும்பல. சிலர் சொல்லுவாங்க, அவங்க எப்படி தெரியுமா, வாழ்க்கையில நொந்து போயிருப்பாங்க. நொந்து போன பிறகு சீக்கிரம் ஆண்டவர் வந்தா போதுமே. உங்களுக்காகலாம் ஆண்டவர் சீக்கிரம் வரமாட்டாரு. சரிங்களா? வாழ்க்கை ரொம்ப அப்படியே சுவாரஸ்யமா போய்கிட்டு இருந்தா ஆண்டவர் கொஞ்சம் தள்ளி போட்டோம். ரொம்ப வெறுத்து போச்சு, சே எந்த பக்கம் திரும்பினாலும் ஏமாத்துறாங்க, துரோகம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க, வாழதை விட சாவதே மேல் சொல்றேன் இல்லைங்க, அந்த வார்த்தைக்கு சமம். எது? உலகத்தை வெறுத்துட்டு, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையினால உலகத்தை வெறுத்துட்டு ஆண்டவர் சீக்கிரம் வரணும்னு நினைச்சா. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? சிலருக்கு புரியாம இருக்கும். போன பிறகு கொஞ்சம் நிதானமா இதை ஸ்லோ மோஷன்ல கேட்டு பாருங்க, அப்போ புரியும். சரி, 7 காரியங்களை பார்த்து பார்த்தீங்களா? இந்த 7ல 2 தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது சொன்னேன், ரட்சிப்பு. சிலருக்கு ஒரு கேள்வி எழும்பும், born again சொல்றாங்களே, ரட்சிப்பு அதாவது மறுபடியும் பிறத்தல், அது என்னன்னா ரட்சிப்பு மனம் திரும்புதல், இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து born again சொல்லணும். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்னவென்று சொன்னால், ரட்சிப்பும் மனம் திரும்புதலும் சேர்த்ததுக்கு born again, மறுபடியும் பிறத்தல் சொல்லலாம். சரி, இப்ப இரண்டாவதாக பார்த்தோம் பார்த்தீங்களா, மனம் திரும்புதல். அதை தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். மனம் திரும்புங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், அதுலதான் மனம் திரும்புதலை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு இந்நாட்கள் இருக்கிற ஊழியர்கள் வரைக்குமே அதிகமாய் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பிரசங்க தலைப்பு இருக்கும் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகளுமே மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். ஒரு எடுத்துக்காட்டு, எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். தீர்க்கதரிசி சொல்லுகிறார் எரேமியா 15:19, இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மனம் திரும்புதல் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதற்கு அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்தின் அனுபவத்தை ஆரம்பத்தில் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் பண்ணுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மார்க் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17 பார்ப்போம் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அடுத்து சீஷர்கள் சொன்ன பிரசங்கம் அப்போஸ்தலர் 2:38, மனம் திரும்புங்கள். அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் போதங்க, நீங்கள் மனம் திரும்பி. இப்படி அதனை தொடர்ந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற அநேக ஊழியர்களானாலும், முழு நேர ஊழியர்களோ, பகுதி நேர ஊழியர்களோ, மிஷனரிமார்களோ, எந்த பிரசங்கியாராக இருந்தாலும் அதிகமாய் பிரசங்கிக்கிற வார்த்தை மனம் திரும்புங்கள். இந்த உலகத்தில் நாம கேட்ட அதிகமான பிரசங்கம் எதுவா இருக்கும் என்று சொன்னால், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில 2வது ஒரு பில்லர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பில்லர் தான் மனம் திரும்புங்கள். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கட்டடம் கட்டப்பட முடியாமலே இருக்கு. நீங்க எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, கட்டலாம் வைக்கிறீங்க, ஆண்டவர் கட்ட விட மாட்டார். ஏன் தெரியுங்களா? கட்டினாது இடிஞ்சு விடணும் அவருக்கு தெரியும். 7 பில்லர்ல அநேகருடைய வாழ்க்கையில 2 பில்லர் பயங்கர டேமேஜா இருக்குது.
ஒரு பில்லர் மனம் திரும்புங்கள் என்கிற பில்லர், இன்னொரு பில்லர் பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்கிற பில்லர். இந்த முதல் ஒரு பில்லரை பார்ப்போம், மனம் திரும்புங்கள். நம்ம எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மனம் திரும்பினவர்களா? ஆம். விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோம். இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 99% விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பிட்டோம். மாற்று கருத்தே கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு சிலையை வைத்து வணங்கினோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிலையை எடுத்து போட்டுட்டோம். மனம் திரும்பணுமா இல்லைங்களா? சந்தோஷம், மனம் திரும்பினோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதே போல எல்லாவற்றை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? நாம நினைச்சுக்கிட்டோம் விக்கிரகத்தை விட்டதனால மனம் திரும்பிட்டோம். விக்கிரகத்தை மட்டும்தானே விட்டு இருக்கிறோம். நமக்கு எடுத்துக்காட்டுகளாக நல்லா பேச தெரியும். பெரிய பாத்திரத்தில் பால் எவ்வளவு இருந்தாலும் ஒரு துளி விஷம் கலந்தாலும் பாயசம் தானே, மாற முடியாது இல்லைங்க. 10 கற்பனை இருக்கு, 9 கற்பனையும் ஃபாலோ பண்றோம், ஒன்னே ஒன்னு தான் ஃபாலோ பண்ணல. வேதத்தின்படி யாருங்க குற்றவாளி தான். நம்ம நாட்டில் மரண தண்டனைக்கு எத்தனை விதமான காரியங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க? எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணா மரண தண்டனை கொடுப்பாங்க? எங்க லாயர் சொல்லுங்களேன், ஒரே வார்த்தையில சொல்லுங்க. மர்டர், ரேப்பு, அப்புறம் மோஸ்டா இதுக்கு தான் கொடுப்பாங்க. சரிங்க, நான் ரேப் பண்ணல ஆனா மர்டர் பண்ணிட்டா மரண தண்டனை கொடுத்தா நான் ரேப்பா பண்ணேன். புரியுதுங்களா? ஒன்னு செய்யாம இருக்கலாம், ஆனா இன்னொன்னு செஞ்சா குற்றவாளி குற்றவாளி தானே. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா நம்மை நாம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் என்ன விக்கிரகத்தை விட்டுட்டு வந்துட்டேன் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட குடிகாரன் தெரியுமா? குடியை விட்டுட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டேன். நான் எவ்வளவு மோசமான ஸ்மோக் பண்ணும் தெரியுமா? அதை விட்டுட்டு இயேசுவை ஏத்துக்கிட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனால் வாழ்க்கையில இன்னும் விட்டுவிட வேண்டிய காரியங்களை இன்னும் விட்டுவிடாமல் இருக்கிறோமே. மனம் திரும்புங்கள். எங்க நம்ம பிரச்சனை அப்படின்னா சுயநீதி உள்ள வந்துருச்சு. நான் எவ்வளவு மோசமான பாவம் செஞ்சேன் தெரியுமா? அப்படிப்பட்ட நான் அதெல்லாம் விட்டுட்டேன். ஸ்தோத்திரம். உண்மையாவே விட்டீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இன்னும் விட்டுவிட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, அதையும் விட்டுவிட வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். சுபாவங்களிலே மனம் திரும்புதல் உண்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி. 40ஆம் வசனம் அப்போஸ்தலர் 2:40 சொல்லுகிறது, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இன்னைக்கு மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு நாம் விலகி இருக்கிறோமா? நமக்கும் இந்த சந்ததிக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது? இந்த சந்ததினா உலகம். இப்ப உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷருக்கும் நமக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது? மற்ற மனுஷங்கிட்ட பழக கூடாதுலாம் நான் சொல்லல, பழகித்தான் ஆகணும். சரிங்களா? பழக கூடாதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பழகினாருங்க? பாவியான ஸ்திரீ ஆண்டவரை தொடுறாங்க, அது கூட எப்படி இவரை தொடலாம்? இயேசு பாவிகளை ரட்சிக்க தான் வந்தாரு. நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகினா அவர்களோடு பழகுவதை ஆண்டவர் தவறுன்னு சொல்லல, அவர்களுக்குள் இருக்கிற பழக்க வழக்கங்களோடு பழகாதீங்க என்றார். மாறுபாடான இந்த சந்ததியில அக்கிரம அநியாயங்கள் நிறைந்திருக்கிறது, அந்த அக்கிரம அநியாயங்களோடு பழகிடாதீங்க. மாறுபாடான இந்த சந்ததிக்குள்ள பல மோசமான பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, அவைகளோடு பழகாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நாம் இன்னைக்கு விட்டுவிட வேண்டிய காரியங்கள், சுபாவங்களிலே எந்த அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோம்? விக்கிரகத்தை வணக்கத்தை விட்டுட்டோம். ஸ்தோத்திரம். உண்மையாவே அது பெரிய பாவம் தான், சாதாரண பாவம் கிடையாது. ஆனா பொருளாசையாகிய விக்கிரகத்தை விட்டுட்டோமா? ஏன்னா ஆண்டவர் அது சொல்லியிருக்கிறார், பொருளாசைக்கு விக்கிரகம் சொல்லியிருக்கிறார். பொருளாசையாகிய விக்கிரகம். இன்னொரு விக்கிரகம், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எதை வைத்தாலும் அது விக்கிரகம் தான். இன்னைக்கு தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எதையாகிலும் வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. எதையெல்லாம் வைத்திருக்கிறோம் நமக்கு தெரியுமே. அப்போ வெளியரங்கமான சிலை வணக்கம் என்கிற விக்கிரகத்தை விட்டு வெளியில வந்துட்டோம், மனம் திரும்பிட்டோம். ஸ்தோத்திரம். ஆனா இன்னும் எத்தனை விக்கிரகத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம்? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பார்வையில மனம் திரும்பி இருக்கிறோமா? மத்தேயு 5:28 சொல்லுகிறது, இச்சையோட பார்க்காதே. பார்வையில மனம் திரும்பி இருக்கிறோமா? மத்தேயு 5:22-23 சொல்லுகிறது, உன் கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது, தெளிவா இருக்கட்டும். மனம் திரும்புதலை குறித்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன், கவனிங்க.
180 டிகிரி திரும்புறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். படிச்சவங்களுக்கு 180 டிகிரினா தெரியும், சிலருக்குலாம் தெரியல. 360 டிகிரினா ஒரு சுத்திட்டு அதுக்கு பேர் 360 டிகிரி. இப்ப நான் இங்க நிக்கிறேங்களா, இதான் உலகம். உலகத்தை பார்த்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. நாம எல்லாருமே உலகம் உலகம், உலகத்துல சரினா சரி, உலகத்துல தவறுனா தவறு, உலகத்தின் பார்வையில எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தேங்க. எனக்கும் தேவனுக்கும் எனது ஐக்கியம் இல்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு முழுவதுமா இங்க இருந்து இந்த பக்கம் முழுவதுமா திரும்பிட்டேன். இப்ப நான் இயேசுவை பார்க்கிறேன், உலகம் எனக்கு பின்பாக போய்விட்டது. அப்ப நான் எதை செய்தாலும் இயேசுவின் பார்வைக்கு சரின்னா அது சரி. முதல்ல உலகம் எதை சொன்னாலும் செஞ்சேன், இப்ப இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கிறேன். இதுக்கு பேரு தான் 180 டிகிரி திரும்புறது. சிலருடைய லைஃப்ல என்ன ஆயிட்டாங்கன்னா டோட்டலா திரும்பிட்டாங்க 360 டிகிரி. புரியுறவங்களுக்கு புரியும். நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஆமா, இங்க இருந்து நீங்க இங்க தான் திரும்பினீங்க. நான் எப்படிப்பட்ட ஆளு பேசி பேசியே என்ன பண்ணிட்டாங்கன்னா நிக்கிறதுக்கு பதிலா அந்த வேகத்துல ஒரே டர்ன் திரும்பினாங்க பாருங்க, 360 டிகிரி சுத்திட்டாங்க. நான் எதை விட்டேன் தெரியுமா? நான் அதை பண்ண தெரியுமா, இதை பண்ண தெரியுமா? சில நேரங்களில் எனக்கு ஒரு நானும் நம்மள அநேகரை கேட்டிருப்போம். இந்த பிரசங்கம் பண்ணும்போது சில நேரத்தில் சில ஊழியர்கள் வார்த்தையை சொல்லுவாங்க, எவ்வளோ சம்பளம் தெரியுமா, அந்த போஸ்டிங் விட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்போ நான் ஊழியம் என்ன அவ்வளோ சீப்பாக இருக்கா? நீங்கள் யாராச்சும் நீங்கள் செய்கிற வேலையை விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்களா? எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அது முக்கியம் இல்லைங்க. அதே போல தாங்க நான் செய்கிற வேலை எனக்கு முக்கியம். என்னமோ ஊழியம் என்பது ரொம்ப சீப் மாதிரியும், இவங்க செய்த வேலை பெரிய மேன்மையான வேலை மாதிரியும். எனக்கு எஜமான் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். நீங்க செய்யற வேலை நான் தவறா சொல்லல, ஆனா நம்ம மற்ற செய்யற வேலைக்கு நமக்கு எஜமான் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனா பெரிய எஜமான், உங்களுக்கும் அவர் தான் எஜமான், எனக்கும் அவர் தான் எஜமான். ஈவன் உங்க எஜமான் இருக்கிற பார்த்தீங்களா வேலையில, அவருக்கும் அவர் எஜமானா இருப்பார். இதை புரிந்து கொள்ளாம சிலர் அதாவது எதை முக்கியப்படுத்துறது தெரியாம பேசுறாங்க. அதாவது தெரிஞ்சு பேசுறது ஒரு கூட்டம் தான், தெரியாம பேசுற கூட்டங்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சரி, இப்ப வார்த்தைக்கு வருவோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எதையெல்லாம் பார்த்தனோ அதையெல்லாம் அனுபவித்தேன். எனக்கு அது தவறா தெரியல. ஆனா இயேசுவை பார்க்க ஆரம்பித்த உடனே இச்சையோட பார்க்காதன்னார். ஆனா பார்க்க தானே செஞ்சேன். நான் என்ன அசுத்தமான பாவமா செஞ்சேன்? பார்க்க தானே செஞ்சேன். நானா பார்த்தேன், அதுவே வந்துகிட்டு தானே இருக்குது. வருதா இல்லைங்களா? நான் கொஞ்சம் பிராக்டிகலா தான் இப்ப பேசுறேன். வருதா இல்லைங்களா? அது ஆண்களோ பெண்களோ வருதா இல்லைங்களா? வந்துகிட்டே இருக்கிறாங்க. நானா பாக்குறேன். இந்த கண்ணை மூடினாதான் பார்க்க முடியாது, கண்ணை திறந்தா கண்ணை மூடினா இடிச்சுக்குவோம். அதனால என்ன பண்ண, கண்ணை திறந்துதான் ஆகணும். பார்க்க தான் செய்யறோம், அதனால பார்த்துட்டு போயிடலாம். கிடையாது. ஆண்டவர் சொன்னார், இந்த பக்கம் திருமணமே இச்சையோட பார்க்காதே. உன் கண் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண்ணு சரியில்லை அப்படின்னா உன் சரீரம் முழுவதும் இருளாயிடும். ஆண்டவர் அடுத்து சொன்ன ஒரு காரியம் சாப்பாட்டில் சொன்னார். லூக்கா 21:34, பெருந்திண்டியாயிராதே. உலகத்தை பார்க்கும் போது மனம் திரும்புவதற்கு முன்பதாக எதை ஒன்னாலும் சாப்பிடலாம், எப்படி ஒன்னாலும் சாப்பிடலாம், எப்போ ஒன்னாலும் சாப்பிடலாம். நான் சொல்ற வார்த்தை கவனிங்க. எதை ஒன்னாலும் சாப்பிடலாம், எவ்வளவு ஒன்னாலும் சாப்பிடலாம், எப்படி எப்போனாலும் சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டோம் காலி. எதை சாப்பிடணுமே அதை தான் சாப்பிடணும். சுகர்னு தெரிஞ்சு போச்சா, வேண்டாம்னா விட்டுடுங்க. கொழுப்பு ஓவர் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சா, வேண்டாம்னா விட்டுடணும். சரிங்களா? நான் சொல்ற அர்த்தம் புரியுதா இல்லைங்களா? நான் சாப்பிட்டுக்குவேன், மாத்திரை போட்டுக்குவேன்னா அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டு, அவ்வளவுதான். நான் சொல்றது அர்த்தம் புரியுதுங்களா? எப்போ ஒன்னாலும் சாப்பிடலாம் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு வச்சிருக்கிறார். சரிங்களா? காலையில் எப்ப சாப்பிடணும், மதியம் எப்ப சாப்பிடணும், இரவு எப்ப சாப்பிடணும். நம்ம நேரம் தவறனா அதுவும் நமக்கு பிரச்சனை தான். இப்படி நம்முடைய அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கையில இப்படி பெருந்திண்டியா இருக்கக்கூடாது. உலகத்தின் பார்வையில எதை எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது ஆண்டவர் சொன்னார், பெருந்திண்டியாயிராதே. ஒழுக்க அவசியம் சொன்னார். சொன்னாரா இல்லைங்களா? அடுத்து பார்க்கிறோம் உடை. 1 தீமோத்தேயு 2:10 சொல்கிறது, தகுதியான வஸ்திரம். உலகத்தின் பார்வையில எப்படி வேணாலும் உடுத்தலாம். ஏன்னா உலகம் என்ன சொல்ல தெரியுமா? சுதந்திரம் இருக்கு, உடுத்தலாம். உலகம் அதை சொல்லும். ஆனா ஆண்டவர் சொல்றார், தகுதியான வஸ்திரத்தை உடுத்துன்றார். முடிஞ்சு போச்சு.
நான் மனம் திரும்பினால் அதை செய்வேன், மனம் திரும்பாவிட்டால் உலகம் என்று சொல்றது அதை தான் செய்வேன். அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தையில உலகம் என்ன சொல்ல தெரியுங்களா? நம்ம எதை பேசினாலும் சாதிக்க முடியும். முடியுமா முடியாதுங்களா? முடியும் என்பது எதில் கற்றுக்கலாம் தெரியுமா? வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த தமிழ் நியூஸ் சேனலோ இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸில் என்ன வரது, இந்த டிபேட்னு ஒன்று நடக்கும் பாருங்க. அநியாயமாக சாதிப்பானுங்க பேசுகிற கூட்டம். அது எந்த அரசியல்வாதியோ அப்படி ஒன்று நடந்திருக்காது, நடந்ததுன்னு சாதிப்பானுங்க. ஓவரா பார்த்தா நமக்கு தான் பைத்தியம் முடிக்கும். புரியுதுங்களா? அப்போ உலகத்தின் பார்வையில எதை வேணாலும் பேசலாம். ஆனா தேவனுடைய பார்வையில உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் பேசணும். உண்மையை பேசணும். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். அடுத்து உலகத்தின் பார்வையில பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழலாம். ஆனா தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். இப்ப யோசிச்சு பாருங்க, நான் அடிமைப்பட்டு இருக்கிறேனா அடிமைப்படாது இருக்கிறேனா? இன்னைக்கு உலகத்துல எத்தனை காரியத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம் தெரியுமா? குறிப்பா வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்ல, பெரியவங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தான் பொருந்தும். குறிப்பா வாலிப பிள்ளைகளை சொல்லுகிறேன். அநேக நேரங்களில் இன்னைக்கு அநேக காரியத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு என்ன வச்சிருக்கணும், சரியான வார்த்தை சில நேரத்தில் வரும், சில நேரத்தில் வர முடியாது. யூனிக், ஒரு தனித்துவம் வேணும் தெரியுங்களா? அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ் பண்ணுது, நானும் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணேன், அடிமைப்பட்டுட்டேன். அந்த பையன் அப்படி ட்ரெஸ் பண்ணா, முடிய வெட்டினா, நானும் அப்படிதான் வெட்டுறேன். ஏன் அடிமைப்பட்டுறீங்க? உங்களுக்குன்னு ஒரு லுக் இருக்கு தேவையில்லையா? நான் சொல்றது சரியா தப்பா? பெரியவங்க சொல்லுங்க. நம்மள தனித்துவம் உடையவர்கள் தெரியுங்களா? எனக்கு சில நேரத்தில் சில ட்ரெஸ்ஸிங்க்கு சில சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க இப்படிலாம் போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் தான், ஆனா வேணாம், நான் இப்படியே இருக்கிறேன். புரியுதுங்களா? சரிப்படுத்த வேண்டியதை சரிப்பட்டலாம். ஏன் தெரியுங்களா? முன்ன நான் என்ன பண்ணுவேன்னா, சொல்றதை கவனிச்சுங்க, இந்த 2 ஃபிளீட் வச்சு தான் பேண்ட் போடுவேன். எனக்கு அது அனுபவம் அப்படியே பழகிடுச்சு. பல வருஷமா அப்படிதான் இருந்தேன். நம்ம சகோதரர் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஃபிளீட் இல்லாம போடுங்க நல்லா இருக்கும். ஐயோ இல்ல பிரதர், எனக்கு செட் ஆகாது, நான் இத்தனை வருஷமா போட்டு பழகிட்டேன்னு. அதுக்கு பிறகு என்ன பண்ண தெரியுமா? அவர் காட்டின டெய்லர் ஷாப்புக்கு போய் முறை 2 ஃபிளீட்ல 1 ஃபிளீட்டை குறைச்சேன். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு பிறகு இப்ப ஃபிளீட்டே இல்லாம போடுறேன். பழகிடுச்சா? நல்லா இருக்கு. இப்ப இதுக்கு பிறகு ஒரு முறை வேற ஒரு நபர், பாஸ்டர் நீங்க ஸ்லிம் ஃபிட் போட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. வேண்டாம், நான் லெகின்லாம் போட மாட்டேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு சில நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க, அது தவறு கிடையாது. நான் உண்மையை சொல்றேங்க, நான் நம்ம சகோதரர் ஒருத்தர் சொல்லி தான் நான் அதை மாத்தினேன். நல்லதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நான் தனித்துவம் உடையவன் என்று சொல்லியே அநேகருக்கு அடிமையா இருக்கிறேன் தெரியுமா? நாம சில நேரங்களில் சில பேண்ட் நான் போனேன்னா, கடைக்கு போனேன்னா முன்ன அந்த கிடைக்காது. சார் இப்ப அதெல்லாம் வரதில்லை, உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுங்க. அவங்கிட்ட இருக்கிறத நம்ம கிட்ட திணிக்கிறதுக்காக அதை நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம். நாமளும் அதை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். தனித்துவம் உடையவர்களா இருங்க. ஏன் அடிமைப்படுகிறோம்? நாம நம்ம கிட்ட எது இருக்கோ யோசிப்பாங்களே. இன்னைக்கு உலகத்துல ஒருத்தன் ஒரு நடிகையோ ஒரு நடிகரோ போட்டுட்டு ஒண்ணு வந்துட்டா காப்பி அடிக்கிறோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடிமைத்தனம். தெரிஞ்சோ தெரியாம நம்ம அநேகர் அடிமையா இருக்கிறோம். நான் பாவத்தை பத்தி இப்ப பேசல, சாதாரண வாழ்க்கையை பத்தி பேசி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம். நல்ல சுபாவங்களுக்கு அடிமைப்படுங்க, தவறு கிடையாதுங்க. நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அடிமைப்படுவோம். நல்லவங்க இருக்கிறாங்க உலகத்துல, சே அவர் ரொம்ப நல்லா பேசுறாருல, எவ்வளவு அமைதியா இருக்கிறாரு, அவரை போல நான் மாறுவேமே, தப்பு கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு உலகத்தின் பார்வையில. ஆனா தேவன் பார்வையில நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாம் எனக்கு பக்தி விருத்தி உண்டாக்காது. இந்த மனமாற்றத்தை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் எங்க இருக்கு? யோசிச்சு பாருங்க. பாவங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? தவறான பழக்க வழக்கங்களை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? தவறான பாதையை விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? நாம போற பாதை சரியா தவறா என்று நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்க, நம்ம போற பாதை சரியா தவறா என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தவறு என்று தெரிந்தோம் ஏன் அதுல போய்கொண்டே இருக்கிறோம்? அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆனா நாம எப்படி நம்ம ஏமாத்திக்கிறோம் நம்மளே? நாம வெள்ளிக்கிழமெல்லாம் நான் விக்கிரக கோயிலுக்கு போவோம் தெரியுமா? அப்படி இருந்த என்ன ஆண்டவர் மாத்தி ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வச்சுட்டார். ஸ்தோத்திரம், உண்மையாவே பெரிய விஷயம் தான். அதோட நிறுத்திக்காதீங்க. பொய் பேசுனீங்களே, பொய்ய விட்டாச்சா?
பொறாமை, கசப்பு, விரோதம் இருந்தது, அதெல்லாம் விட்டாச்சா? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். ஆனா அதெல்லாம் விடாமலே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்? மனம் திரும்பிட்டோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த காலை வேளையில அதிகமா நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. அந்த வார்த்தை அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? எவ்வளவு புரிஞ்சுது என்பதை இப்ப நான் பார்க்கிறேன். உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது சொல்லுங்களே பார்க்கலாம். இன்னும் ஒரு முறை சொல்றீங்களா? ஏன் சிரிச்சோம்? எதனால நாம சிரிச்சங்க? சொல்லுங்களேன். ஏன் சிரிச்சது தப்பில்லை பிரதர்? குறை இருக்கிறதுனால சிரிச்சோமா? நல்ல ஒரு விளக்கம். வேற நம்ம ஏன் சிரிச்சங்க? நான் சொல்லட்டுங்களா? சிரிச்சது தப்பு இல்லைங்க. தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வார்த்தையை நம்ம சரியா இன்னும் உள் வாங்கல. நான் சொல்றது அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் புரியும். அந்த வார்த்தையுடைய அர்த்தத்தை நான் இன்னும் சரியா உள்வாங்கல. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது சொன்னார். சிரிச்சது தப்பு கிடையாது. ஆனா நாம எப்படி சிரிச்சோம் நமக்கு தெரியும். சில நேரங்களில் நாம சிரித்த என்ன பண்ணிருந்தோம் தெரியுமா? நியாயப்படுத்துறோம். வேற வார்த்தையை சொல்லட்டுங்களா? மழுப்பிடுறோம். புரிஞ்சுச்சிங்களா? அப்ப சிரிச்ச எல்லாரும் மழுப்பினீங்கன்னு தயவு செய்து என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அந்த மீனிங்ல சொல்ல, தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, மனம் திரும்பி இருக்கிறோமா? திரும்ப திரும்ப சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நம்மை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் விக்கிரகத்தை விட்டுட்டேனே. விக்கிரகத்தை விட்டீங்க, ஸ்தோத்திரம். விரோதத்தை விட்டுட்டீங்களா? பகையை விட்டீங்களா? குடும்பத்தில் சாட்சி இருக்கா? கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனம் திரும்பி இருக்கிறோமா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் கணவன் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு உங்க மனைவி சொல்றாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் மனைவி வாழ்க்கை மாறிடுச்சுன்னு உங்க கணவன் சொல்றாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என் பிள்ளைகள் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு உங்க பெற்றோர் சொல்றாங்களா? சொல்லலைன்னா மனம் திரும்பலன்னு அர்த்தம். நான் சொல்றதை சரின்னு சொல்லுங்க. கொஞ்சம் கரம் உயர்த்துங்க. அல்லேலூயா சொல்ல வேணாம், கரம் உயர்த்துங்க. அல்லேலூயா ஏன் சொல்ல வேணாம்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. அதுக்காக தான் சொன்னேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயர்த்துறது தவறே கிடையாது. யோசிப்பாங்களேன், நம்ம வாழ்க்கையில குடும்பத்திலேயே நம்ம பார்த்து மனம் திரும்பலன்னு சொன்னா ஆண்டவர் எங்கெங்க நம்மளை ஏத்துக்குவாரு? நம்மளாம் எத்தனை வருஷம் கிறிஸ்தவங்க தெரியுங்களா? ஒவ்வொருத்தருக்குமே எத்தனை அனுபவம் இருக்கு தெரியுங்களா? ஆண்டவர் சொல்லுகிறது, மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். எதுக்காக? பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு. அப்படி என்றால் மனம் திரும்பாவிட்டால் பாவம் நிவிர்த்தி செய்யப்படாது. பாவம் கழுவி சுத்திகரிக்கப்படாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்படித்தானே வசனம் சொல்லுகிறது. அப்போ நாம் அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிட்டால் எனக்கு இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, நான் சுத்திகரிக்கப்படுகிறேன். ஆனால் அறிக்கை செய்து பாவத்தை விட்டுவிடாவிட்டால் இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது, பரிசுத்தம் உள்ள வராது. நம்ம எல்லாம் பாவத்தை அறிக்கையிடாமலாம் இல்லை, அறிக்கையிடுகிறோம், ஆனா விட்டு விடுகிறது கிடையாது. அறிக்கையிடாதெல்லாம் இல்லை. ஒரு சிலர் அறிக்கையிடதே கிடையாது, அவங்களை விட்டுடுவோம். ஆனா நம்ம அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தவறு செய்ததுன்னு குத்துது. ஐயோ நம்ம செஞ்சது தப்பாச்சே, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். சொல்லிட்டு திரும்பவும் அதை செய்தா என்ன அர்த்தம் ஆயிடுது? மனம் திரும்பி குணப்படுங்கள் சொன்னார். மனம் திரும்பணும், ஆனா முழுமையான மனம் திரும்புதல் இல்லாதனால குணப்படவே இல்லை. அப்ப பாவம் நிவிர்த்தியாகவே மாட்டேங்குது. அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிறார். அப்போ மனம் திரும்பாவிட்டால் பாவம் நிவிர்த்தி செய்யப்படாது. பாவம் நிவிர்த்தி செய்யப்படாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அடுத்ததாக பாவம் நிவிர்த்தி செய்ய, அதாவது மனம் திரும்பாவிட்டால் கீழே தள்ளப்படுவோம். வெளிப்படுத்தல் 2:5 சொல்லுகிறது. விளக்கு தண்டை எடுத்துருவேன் சொல்றார் ஆண்டவர். வெளிப்படுத்தல் 2:5 விளக்கு தண்டுனா என்ன தெரியுங்களா? ஸ்டாண்ட் மைக் இல்ல, இதுதான் விளக்கு தண்டு. இது விளக்கு, புரியுதுங்களா? இதான் விளக்குங்க. இதை எடுத்துட்டாங்க கீழே விழுந்துரும்.
புரிஞ்சிச்சிங்களா? அவ்வளவுதான். ஸ்டாண்டை தூக்கிட்டுனா நீ காலி. அதான் நமக்கு அதனுடைய மீனிங். அது நீ யோசிச்சு பாருங்க. மனம் திரும்பாவிட்டால் ஸ்டாண்ட் எடுத்துடுவேன். பிரகாசிட்டே இருக்கோம்ல, பரிசுத்தவான் போல காட்டிக்கிட்டே இருக்கிறோம்ல. இந்த பிரதர் மாதிரி யாருன்னா ஜெபம் பண்ண முடியுமா? இந்த சிஸ்டர் மாதிரி யாருன்னா ஆவியில நிரம்ப முடியுமா? விளக்கு தண்டு இருக்குது. ஏன் விளக்கு தண்டு? கிருபையா விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. மனம் திரும்பாவிட்டால் விளக்கு தண்டை தூக்கிடுவாரு. அதுக்கப்புறம் தொப்புன்னு கீழே விழுந்துருவோம். இன்னைக்கு அது போல விழுந்த அநேக பரிசுத்தவான்கள், விழுந்து போன பரிசுத்தவான்கள் நம்மில் அநேகருக்கு தெரியும். இவரை மாதிரி யார் ஊழியம் செய்ய முடியும்? இவரை மாதிரி யார் காரியங்களை செய்ய முடியும்? பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்புன்னு சொன்னாரு. துணிகரமா ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பொறுத்து பார்த்தாரு, விளக்கு தண்டை எடுத்தாரு, கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தது. அருமையான தேவ பிள்ளையே, மனம் திரும்பாவிட்டால், சரியான வார்த்தை சொல்லட்டுமா, அவமானப்படுத்தப்படுவீர்கள். நான் சொல்ற வார்த்தை சரிதானா? மனம் திரும்பாவிட்டால் அவமானப்படுத்தப்படுவோம். மனம் திரும்புங்கள் என்று சொல்றார். அடுத்து மனம் திரும்பாவிட்டால் என்ன நடக்கும் தெரியுங்களா? லூக்கா 13:5 சொல்கிறது. லூக்கா 13:5, கெட்டு போவீர்கள். கெட்டு போவீர்கள். கெட்டு போனது கெட்டு போகாதபடிக்கு பாதுகாக்க தான் உங்களை என்னை ஆண்டவர் இந்த பூமியில உப்பாக வைத்திருக்கிறார். ஆனா மனம் திரும்பாவிட்டால் நாமே கெட்டு போயிடுவோமா? கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக மனம் திரும்பாவிட்டால் வெளிப்படுத்தல் 2:22-23 சொல்கிறது, மிகுந்த உபத்திரம் வரும். குறிப்பா நரகத்திலே தள்ளப்படுவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்ப வேண்டிய எத்தனை காரியங்கள் இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மனம் திரும்ப வேண்டிய எத்தனை காரியம் இருக்குங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் சிலது இருக்கலாம். ஆனா யாருக்குமே தெரியாத எத்தனை காரியங்கள் நமக்குள்ள இருக்க தெரியுங்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இந்த 2வது தூண் அநேகருடைய வாழ்க்கையில, இங்க இருக்கிற நம்ம அநேகருடைய வாழ்க்கையில 2வது தூண் ஸ்ட்ராங்காவே இல்லை தெரியுங்களா தேவ பிள்ளைகளே? அதனாலதான் மேல உங்களால கட்டவே முடியலைங்க. ரொம்ப நான் ஆண்டவருக்காக எப்படியாச்சும் நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுறேன், இதெல்லாம் சாதிக்கணும் ஆசைப்படுறேனே, ஏன் முடியல? கட்ட முடியாது. கட்டினா கீழே விழுந்துரும். எது விழுந்துரும்? இது மட்டும் இல்ல, ரட்சிப்பு என்கிற பில்லரும் விழுந்துரும். ஏன்னா இந்த பில்லர் ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு பில்லர் ஸ்ட்ராங் ஆகும், இன்னொரு பில்லர் ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்தா கட்டடம் என்ன ஆகும்? கட்டடம் கீழே விழும்போது நல்ல பில்லர் அப்படியே நிக்குமா? அதுவும் சேர்ந்து தான் கீழே விழும். அதனாலதான் ஆண்டவர் மேல கட்ட விடாமலே தடுக்கிறார். எப்பா இந்த பில்லர் ஸ்ட்ராங் இல்லப்பா, இதை சரி பண்ணு, அதை ரெக்டிஃபை பண்ணு, அதை ஒட்டி சரிப்படுத்திட்டேன்னா அதுக்கு பிறகு நீ கட்டலான்றார். 2வது பில்லர் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு ஸ்ட்ராங் இல்லாம இருக்கிறது. அதை திடப்படுத்த சொல்லி, ஸ்திரப்படுத்த சொல்லி காலையில் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னொரு பில்லர் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். 4வது பில்லர்னு சொன்ன பார்த்தீங்களா? பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். கொஞ்ச நேரம் எடுத்தாலும் தயவு செய்து கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்க, நமக்கு இது அவசியமானது. பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் இது என்ன அப்படின்னும் போதுனா, நம்ம எல்லாரும் நம்ம அநேகர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்றவங்களா கரங்களை உயர்த்துங்களே, நல்ல கரங்களை உயர்த்துங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா தான் உயர்த்துங்க, கைவலி இருக்குங்க உயர்த்த வேண்டாம், மற்றவங்க எல்லாம் உயர்த்துங்களே. கை கீழே போடுவோங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க கரங்களை உயர்த்துங்களே. போதுங்க. ஏன் கேட்டேன் தெரியுங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது அதுவும் ஞான ஸ்நானம் என்பதை மறந்துடக்கூடாது. யோவான் ஸ்நானகன் சொல்லுவார். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லும் போது சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருப்பார். அவர் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது யோவான் ஸ்நானகன் என்ன சொல்லுவார்னா, எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிங்க சிஸ்டர். 3:11 வாசிங்களே. மத்தேயு 3:11. எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது அதுவும் ஒரு ஞானஸ்நானம். ஆனா முழுக்கு ஞானஸ்நானம் என்பது தண்ணீரை முழுகுவது, பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் என்பது தண்ணி இல்ல, எண்ணெய். அதாவது நம்ம தலையில எண்ணெய் தண்ணி ஊத்துன வச்சு என்ன ஆகும்? நனையுமா? நனையுமா நனையாதா? என்ன போல முடி திக்கா இருக்கவங்களுக்கு சீக்கிரம் தலையில நனையாது தெரியுமா?
அது அது உள்ள இறங்கிறதுக்குள்ள வழிஞ்சு ஓடிடும். ஆனா எண்ணெயை கொட்டின வச்சுங்களேன், உள்ள இறங்கும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? சிலர் பார்த்தா என்னமோ நான் பெரிய விளக்கத்தை கொடுக்குற மாதிரி பார்க்குறீங்க. தண்ணியை ஊற்றணும்னா என்ன ஆயிடாது? தண்ணி அடர்த்தி குறைவு, எண்ணெய் அடர்த்தி அதிகம். சயின்ஸ்ல ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்றேன், அப்படிதானங்க? அப்போ என்ன ஆயிடுனா, தண்ணி பட்டதுமே திக்கார்னா முடி என்ன ஆயிடுங்க, வழிஞ்சிடும். அதனாலதான் பாருங்க, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, குளிக்க சொல்லுங்களேன், ஆரம்பத்தில் அவங்களாவே குளிச்சாங்கன்னா ஃபுல்லா குளிச்சிடலாம், நான் குளிச்சுட்டேன்னு முதுகுல பார்த்தா சோப்பு அப்படியே இருக்கும். தலையில் தானே தண்ணி ஊத்துனாங்க, அது ஊத்துன வேகத்துல பட்டு தெரிச்சு ஓடிச்சு, அது வழியல. ஆனா எண்ணெய் தெரித்து ஓடாது, அப்படியே நிரப்பும், அமைதியா இறங்கும். ஆனா அப்படியே படிப்படியா இங்க இறங்கும், தலையிலிருந்து அப்படியே வரும், காதுல படம், மூக்குல படம், சரீரம் முழுவதையும் நிரப்பங்க. பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் என்பது தண்ணீரினால் அல்ல, எண்ணெயினால். எண்ணெய் என்பது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால அவர் உங்களையும் என்னையும் ஞானஸ்நானம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஞானஸ்நானம் மிக 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 அவசியமானது. இந்த ஞானஸ்நானத்தை யார் பெற்றார்களோ அவர்கள் தான் சாட்சியா இந்த பூமியில வாழ முடியும். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றவர்கள் தான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்னா, ஆத்தும பாரத்தோடு சுவிசேஷம் அறிவிக்க முடியும். இந்த ஞானஸ்நானத்தை பெற்றவங்களுக்கு தான் வருகை குறித்த வாஞ்சையின் தாகமும் பெருகும். ஏன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் அவருடைய வருகை குறித்து வாஞ்சை பெருக்குவார்ல. சோ இந்த நாட்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்நானம் மிக மிக அவசியமானது. இது எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது பிதா நமக்கு அருளின வாக்குத்தத்தம். அப்போஸ்தலர் 1:4-5 சொல்லியிருக்கிறது. வாசிங்க, கொஞ்சம் வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 1:4-5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. பிதா என்ன வாக்கு பண்ணினார்? கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் மேல அதிக வாஞ்சை. யாருமே வாக்குத்தத்தங்களை வேணான்னு சொல்ல மாட்டோம். அந்த ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்மை அவர் அழைக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பிதாவின் வாக்குத்தத்தின் காரியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு ஜெபமும் அதுதான். யோவான் 14:16 சொல்கிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். நான் உங்களை திக்கற்றவர்களா விட மாட்டேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜெபங்கள்ல ஒரு முக்கியமான ஜெபம் என்னன்னா, நாம் அபிஷேகம் பெற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஜெபம். அது அவருடைய விண்ணப்பம், அவருடைய வேண்டுதல். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறோமா? சரி, தொடர்ந்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னும் போதுனா, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாராம். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட காரியங்களை கொஞ்சம் வேகமா சொல்லுகிறேன். யோவான் 16:13-8 வசனங்களை வாசிக்கும் போது, சத்திய ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அடுத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். அப்போஸ்தலர் 1:8. நம்ம பலனடைவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எங்கெல்லாம் சாட்சியை நிறுத்துவாரு? குடும்பத்தில், சொந்த பந்தங்கள் மத்தியில, சபையில, தேசத்துல, உலகம் முழுவதும் நம்மை சாட்சியாய் நிறுத்துவாராம். இதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவசியமாய் இருக்கிறார். இந்த காலவெளியில தொடர்ந்து நாம் முக்கியமா தியானிக்க போகிற காரியம் பரிசுத்த ஆவியானவர் உடைய ஒரு காரியத்தை வாசிப்போம். 10:38 வாசிங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், அப்போஸ்தலர் 10:38, வல்லமையினாலும் அபிஷேகம், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னும் போதுனா, மனுஷகுமாரன், தேவகுமாரன். சோ மனுஷகுமாரனாய் இருந்ததுனாலதான், மனுஷகுமாரனாய் வந்ததுனாலதான் நமக்கு முன்னோடியாய் அவர் முழுகி ஞானஸ்நானம் பெற்றார். அவர் மனுஷகுமாரனாய் வந்ததனாலதான் நமக்கு முன்னோடியாய் பிதாவாகிய தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அவசியம் என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அவசியம்? இது ஏற்றுக்கொள்றோமா இல்லைங்களா? இயேசுவுக்கே பரிசுத்தாவின் அபிஷேகம் அவசியம்னா அப்ப நமக்கு எவ்வளவு அவசியம்?
இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல வலியுறுத்துகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அந்த ஞான ஸ்நானம், அதுல 4 காரியம் அடங்கி இருக்குதுங்க. கவனிங்க. ஒன்று அபிஷேகம், இன்னொன்னு அந்நிய பாஷை, இன்னொன்னு கனிகள், இன்னொன்னு வரங்கள். முதலாவது அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்பது என்னன்னா, ஆரம்பத்தில் சொன்னபடி அவர் நம்மை எப்படின்னா தண்ணீரால நிரப்புறதில்ல, எண்ணெயினால் ஆயில நிரப்புறார். அந்த ஆயில் எப்படின்னா முழுவதும் நம்மை நிரப்பும். தண்ணியை ஊத்தும் போது என்ன நடக்கும்? என்ன நடக்குங்க? இப்ப காலையில வெந்நீர்ல குளிச்சவங்க பரவாயில்ல, பச்சை தண்ணியில குளிச்சவங்க சாதாரணமா குளிச்சோமா இல்ல? ஏன்னா நான் என்னைக்குமே பச்சை தண்ணி குளிக்க மாட்டேன். குளிக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி ஆடிடுவோம்ல. எண்ணெயில ஊற்றப்படும் போது ஆடுவோமா? இறங்குறதே தெரியாது. ஆனா முழுவதும் நம்ம நிரப்போம். அந்த அபிஷேகமானது ஆண்டவர் முழுவதும் நிரப்புவாருங்க. அது நிரம்பி வழிய 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 தண்ணி சாதாரணமா நினைச்சிட்டு ஓடிடும். ஆனா என்ன அப்படி கிடையாது. தண்ணி நம்மை நிரப்பாம கூட, நம்மை நினைக்காம கூட வழிஞ்சு கீழே விழ முடியும். ஆனா என்ன அப்படி கிடையாது. நம்மை நிரப்பி தான் அடுத்து வழிஞ்சு போகும். அது என்னைக்கு தண்ணிக்கு உள்ள வித்தியாசம் அதுதான். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்பது எப்படின்னா, நம்மை முழுவதும் நனைத்து நிரம்பி வழிந்து நம் மூலமா மற்றவங்களுக்கு அவர் பிரயோஜனமாக மாற்றுவார், நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மிக மிக அவசியமானது. சோ அபிஷேகம். இரண்டாவது பார்த்தோம் அந்நிய பாஷை. இங்கதான் அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை இங்கதான் இருக்கு. அந்நிய பாஷை அப்படின்னும் போது தெளிவா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, அந்நிய பாஷை என்பது என்ன அப்படின்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷையில அர்த்தம் இருக்கா? அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நான் சுருக்கமா சொல்றேன். வரமாகிய அந்நிய பாஷை, அடையாளமாகிய அந்நிய பாஷை. அடையாளமாகிய அந்நிய பாஷைக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா வரமாகிய அந்நிய பாஷைக்கு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தை யார் சொல்ல முடியும்னா, வியாக்கியானம் பண்ணுகிற வரமுடையவர்கள் அதன் அர்த்தத்தை சொல்லுவாங்க. சரி, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு அடையாளம் அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை குறித்து பார்க்கும்போது இது யாரோடு பேசுகிற வார்த்தைனா, தேவனோடு பேசுகிற பாஷை. இப்ப நம்ம கூடி இருக்கிறோம். தமிழ், ஆங்கிலம், வேற என்னது, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, தெலுங்கு, அரபிக், இதை தவிர வேற லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க யாரா இருக்கீங்களா? அவ்வளவுதானே. நாம ஜாப்பனீஸ் எத்தனை பேருக்கு தெரியுங்க? கேட்கும்போது எப்படி இருக்கு? நமக்கு ரசிக்கிற மாதிரியா இருக்கும். சிரிக்கிறல்ல, அர்த்தம் தெரியாது. ஆனா அவங்க புரியுதுங்களா? சைனீஸ் லாங்குவேஜ் கேட்டுக்கிறீங்களா? சில ஆப்பிரிக்க பாஷைகளை கேட்டுக்கிறீங்களா? இது என்ன வெறும் காத்து மட்டும் தான் வருது? எல்லாத்தையும் விடுங்களேன். அமெரிக்கன் இங்கிலீஷ் எப்படி இருக்குங்க? காத்து மட்டும் தான் வரும். நான் எதுக்கு சொல்றேன் தெரியுங்களா? நமக்கு ஒன்று தெரியாதனால அது இல்லைன்னு நம்ம பேசக்கூடாது. எனக்கு அது தெரியாது, அதனால அதை கேலி கிண்டல் பண்ணுவதோ பரியாசம் பண்ணுவதோ கூடாது. அப்ப அந்நிய பாஷை என்பது என்னன்னா, வசனம் சொல்லுகிறது அது பரலோக பாஷை, அது தேவனோடு பேசுகிற பாஷை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகருக்கு தேவனோடு பேச விருப்பம் இல்லை. ஏன்னா வசனம் சொல்கிறது அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு தேவனோடு ரகசியம் பேசுகிற அனுபவம் இல்லை. ஒரு சிலருக்கு பேசுறதே இல்லை தேவனோடு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நாம் அவரோட ரகசியம் பேச வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க, அந்நிய பாஷைக்கு நம்ம அநேகர் முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னும் போதுனா, ஒரு காரியத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் இந்த அந்நிய பாஷை அப்பாற்பட்டது. நம்ம அறிவுக்கு அது எட்டாதது. ஆனா விசுவாசித்தா மட்டும்தான் பேச முடியும். ட்ரைனிங்லாம் கொடுத்தாலும் பேச முடியாதுங்க. ஏன்னா ட்ரைனிங் கொடுத்தவங்க நான் பார்த்துருக்கிறேன். நான் முன்பு சபையில் இருந்தபோது இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக கூடுவாங்க, அவங்களுக்கு ஜெபிக்க போவாங்க. அப்போ ஒரு சிலர் புதுசாக வந்த பாஸ்டர் சிலர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க காது கிட்ட போயிட்டு நான் பேசுகிற மாதிரியே பேசுன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையில் பேசி காட்டுவாங்க. இது ஏபிசிடி கிடையாது கற்றுக்கிறதுக்கு. உலகத்தில் இருக்கிற மொழியை கற்றுக்கலாம். நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்து, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நம்ம எப்படியாச்சும் கற்றுக்கலாம். நான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி பாஷை எனக்கு தெரியாது. நீங்கள் அநேகருக்கு தெரிஞ்ச பாஷையை நீங்கள் சொல்லிக் கொடுத்தா நான் கற்றுக்கலாம். ஆனால் அந்நிய பாஷையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் முடியாது. அது கற்றுக்கொள்கிற பாஷை அல்ல, அது தேவன் நமக்கு கொடுக்கிற பாஷை. ஹல்லேலூயா. ஏன்னால் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியத்தை பேசுகிறான். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை என்னன்னா பயம் அநேகருக்கு. சரி, அடுத்ததா பார்க்கிறோம், சுருக்கமா முடித்து விடுகிறேன். அடுத்ததாக இந்த கனிகள் என்பது எப்படின்னா,
பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, கனிகள் என்பது பரிசுத்த ஆவியானவரால் தான் கொடுக்கப்படுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, ஆண்டவரே யார் யார் எத்தனை சொன்னாங்களோ அத்தனை அவங்க வாழ்க்கையில் நிறைந்து வழியிட்ட ஆண்டவரே. நீங்க ஒண்ணு கூட சொல்லியே பாஸ்டர். ஆவியின் கனி எங்கிருந்து வருது அப்படின்னும் போதுனா, கனிகள் பரிசுத்த ஆவியானவரால் தான் கொடுக்கப்படுகிறது. அதே போல வரங்களும் பரிசுத்த ஆவியானவரால் தான் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு பரிசுத்தாவின் நிறைவுக்கு முன்பு இருந்ததை விட இன்னைக்கு விட்டு கொடுக்கிறது குறைந்து போனதுனால தான் கனியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்க முடியல. ஆத்துமாதாயம் என்கிற கனியை சொல்லல, நம்முடைய வாழ்க்கையில நற்கனிகள் வெளியிலே வர்றது கிடையாது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு விட்டு கொடுக்காதனாலதான் இன்னைக்கு வரங்கள் கிரியை செய்கிறத அது அபூர்வமாய் காணப்படுகிறது. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். கடைசியாக பிராக்டிகலா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அநேகர் பெற முடிவதில்லை? இது நான் பார்த்தது, கற்றுக்கொண்டது, என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் நான் பார்த்து கற்றுக்கொண்டதை வைத்து உங்களோட பேசுகிறேன். அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்த முக்கியத்துவத்தை குறித்த ஒரு அறியாமை இருக்கு. அதனால தான் அநேகர் அபிஷேகம் பெற முடியல. அதை வேற மாதிரி சொல்லணும்னா, உலக அறிவு, பொருளாதாரம் பெருகிவிட்டது. அதனால தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அநேகர் பெற முடியல. அப்படின்னா யாருமே அப்படிலாம் அது தவறா புரிந்து கொள்ளாதீங்க. அப்ப படிச்சவங்க அபிஷேகம் பெறலாம் கிடையாது. நம்ம அநேகர் பெற்றிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அநேகர் பெறாததுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? உலக அறிவு பெருகி விட்டது. முன் நாட்களில் அதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன தெரியுங்களா? கிராமங்கள் இருக்கிற சபையில போய் பாருங்க, 80% அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க. ஆனா பட்டணங்கள் இருக்கிற சபைகளில் பாருங்க, அது அப்படியே தலைகீழா இருக்கும். ஏன்னா அங்க படித்தவங்களை விட இங்க படித்தவங்க அதிகம். அங்க பொருளாதார அந்தஸ்துல உயர்ந்தவங்களை விட இங்க பொருளாதார அந்தஸ்துல உயர்ந்தவங்க அதிகம். பிரச்சனை அதுதான். ஏன்னா நமக்கு அறிவு பெருகி இருக்கிறதுனால, ஏன், எதுக்கு, இது எப்படி, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுறாங்களே. முதல்ல அப்படிதான் இருக்கும். நீச்சல் கத்துக்கும் போது எல்லா நீச்சலும் அடிக்க மாட்டோம். கையை நீ எப்படி அடிச்சனு கூட நீங்க அநேகருக்கு ஞாபகம் இருக்காது. அப்படிதான் இருக்கும். அதுக்கு பிறகு என்னெல்லாம் பண்ணுவோம்? எத்தனை டைவ் இருக்குது. நீச்சல் கத்துக்கிறதுக்கு முன்னாடி டைவ் விளையாட அடிப்போமா? இறங்கும் போது கூட குதிக்க மாட்டோம். படிப்படியா அதோ அந்த படியை விட்டு காலை வைக்கும் போது, எனக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கு. அப்படியே பயந்துட்டு இறங்கின அனுபவம்லாம் உண்டு. ஆனா நீச்சலை கத்துக்கிட்ட பிறகு படியா, நமக்கு படியில இறங்கி குடிக்கிற அனுபவம்லாம், மேலேருந்து குதிக்கிற அனுபவம் தான் உண்டு. இருக்கா இல்லைங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும்போது, அந்நிய பாஷை பெறும்போது ஒரே நாள்ல பக்கமெல்லாம் பேச மாட்டோம். ஒரு வார்த்தை வரும், 2 வார்த்தை வரும், 3 வார்த்தை வரும். ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால நம்ம தமிழ் தெரியும். சரி, தமிழே கூட பிள்ளையா இருக்கும்போது கற்றுக்கொள்ளும் போது, சாப்பாடு வேணும், அம்மா பால் வேணும் அப்படியே கேட்டோம். எத்தனை பேர் கேட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வளர்ந்த பிறகு கேட்டிருப்போம், அம்மா பால் வேணும். புரியுதுங்களா? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்நிய பாஷையில ஆரம்ப நாட்களில் சில வார்த்தைகள் தான். ஆனா சில செய்யற தவற சொல்லுகிறேன். திரும்பவும் நீங்க அதிலேயே தான் இருக்கிறீங்க, இன்னும் வளராமலே இருக்கிறீங்க. வளருங்க. அநேக வார்த்தைகள் ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் ரகசியத்தை பேசுங்க. பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, அந்நிய பாஷை பாடல்களை பாடுங்கன்னுவார். சோ காரணம் என்னன்னா, இதை பார்த்து விட்டு என்ன பண்ணிட்டோம் நம்ம அநேகர், ஏன், எதுக்கு, இது எப்படி சரியா இருக்கும், ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க அப்படி என்று சொல்லி இந்த உலக அறிவு பெருகிட்டதுனாலதான் இன்னைக்கு அநேகர் அபிஷேகம் பெறது கிடையாது. அது முக்கியமான காரியமா இருக்குது. ஆனா படிக்காதவங்களை பாருங்க, சீக்கிரத்தில் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுவாங்க. நீங்க நான் சொல்றத நீங்க கொஞ்சம் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதே போல வறுமையில் இருக்கிற ஜனங்களை பாருங்க, சீக்கிரத்தில் அதிகமா அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே நம்பினாங்க. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஆனா நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுமே என்ன ஆயிடுச்சு, இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இவங்க இந்த மாத்தி சொல்றாங்களோ, இதை இப்படி செய்யறாங்களோ. ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, தேவனுடைய அனுபவங்களை அவர் ஸ்டைல்ல தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்ம அறிவோடு தயவு செய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அடுத்து அபிஷேகம் பெறறதுக்கு அதிகமான காரணங்கள். இன்னொரு காரியம் இதிலேயே சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு கிராமங்கள் அப்படின்னும் போதுனா, இந்த ஷாலோம் மிஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே, தேவதாசையா வந்தார்ல, கிட்டத்தட்ட 1000 சர்ச் வந்துருச்சு. அவங்க பாஸ்டர்ஸை குறித்து கொஞ்ச நேரம் நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். நான் அவங்களை யாரையும் குறையா சொல்லலைங்க. இங்க இருக்கிற உங்களில் அநேகர் பிரசங்கம் பண்ற அளவுக்கு கூட அவங்கள பாஸ்டர்ஸ் அநேகால பிரசங்கம் பண்ண முடியாது, தெரியுங்களா? ஆனா அந்த அளவுக்கு அவங்க வேத அறிவு குறைவு தான் அவங்களுக்கு. ஆனா அவங்க மூலமா அற்புத அடையாளம் நடக்கு, தெரியுங்களா? சாதாரண அற்புதங்கள், சாதாரணமான நபர்கள் மூலமான அற்புத அடையாளம் நடக்குது. ஏன் தெரியுங்களா?
அவங்க ஆவியானுடைய ஆளுகைக்கு தங்களை முழுவதுமா விட்டு கொடுக்கறாங்க. முழுவதுமா விட்டு கொடுக்கறாங்க. அவங்க அந்நிய பாஷை பேசுறவங்க அதிகம். அவங்க ஆவியின் நிறைவுக்கு தங்களை முழுவதுமா விட்டு கொடுக்கறதுனால ஆண்டவர் அவங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துறார். தெரியுங்களா? இன்னைக்கு காரணம் அதுதான். நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு கொடுப்போம். அடுத்ததாக ஏன் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியலன்னா, இதை செஞ்சா, நான் இப்படி துதித்தா, இப்படி குதிச்சா, இப்படி பேசினா என்ன மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? ஏன் அபிஷேகம் பெற முடியல தெரியுமா? நம்மில் அநேகர், பெற்றவங்களுக்காக ஸ்தோத்திரம், பெறாதவங்களுக்கு சொல்றேன், ஏன் பெற முடியல? சிலருக்கு சந்தேகம், நான் இப்படி குதிச்சனா என்ன நினைப்பாங்க, நான் இப்படி பேசினா என்ன பார்ப்பாங்க. இன்னொரு காரணம் சொல்றாங்க, வாஞ்சை இருக்கு. சிலருக்கு எப்படி தெரியுமா? நான் அபிஷேகம் பெறும்போது நான் அப்படியே நிற்பேன், ஆண்டவர் அப்படியே நிரப்பணும். ஒரு காத்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அவர் பொருளை அவர் எப்படி கொடுக்கணுமோ அவர் சைடில் தான் கொடுப்பார். நாமெல்லாம் வாங்குறவங்க, நான் இப்படி வாங்க மாட்டேன், இப்படித்தான் வாங்கவன்லாம் முடியாது. புரியுதுங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பரிசுத்தாவியானவர் எப்படி கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுப்பார். சரி, ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஞானஸ்தானம் நீங்க கேட்குற மாதிரியே கொடுக்குறோம். நாங்க பாஸ்டர், நான்லாம் முட்டிலாம் போட மாட்டேன், நான் நிற்கலாம் மாட்டேன், நீங்க தண்ணியை தூக்கி மேலே ஊத்துங்கன்னு சொன்னா கொடுப்பேன்றீங்க. நான் கொடுக்கவே மாட்டேன். சில நேரத்தில் முடியாதது, அது வேற விஷயம். புரியுதுங்களா சொல்றது? ஞானஸ்தானத்தை கொடுக்கிற நாங்களே இப்படி ஒரு ஒழுங்கு இருக்குது, இப்படிதான் கொடுக்கணும் போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம அநேகருக்கு பிரச்சனை, அதிகமான பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். பரிசுத்தாவின் அவசியம் தான், ஆனா நான் விரும்புற மாதிரி நீங்கள் நானும் விரும்புற மாதிரி இல்லைங்க. அவர் விருப்பத்துக்கு உங்களை விட்டு கொடுத்தால் முழுவதும் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. 2 பில்லர் அநேகருக்கு ஆடிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஞான ஸ்நானம். காத்திரு, தாகத்தோடு இரு, விசுவாசத்தோடு இரு, விட்டு கொடு. நீ விசுவாசமாய் தாகத்தோடு காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த காலை வேளையில உன்னை நிரப்ப போதுமானவராயிருக்கிறார். நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறையப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில், ஆண்டுடைய சமூகத்தில் முழுவதுமா விட்டு கொடுங்க. மனம் திரும்புங்கள். நம்ம எல்லாருமே எழுந்து நின்று எல்லார் கண்களை மூடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நான் விக்கிரகம் என்கிற ஒரு பெரிய பாவத்தையே விட்டுட்டேன் ஐயா, ஆனா எத்தனையோ சுபாவங்கள் இன்னும் விடாம இருக்கிற ஆண்டவரே, தயவு செய்து தேவ சமூகத்துல உணர்ந்தவர்களா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஐயா. நீங்க எங்க தவறு செய்றீங்க, உன் பாதை எது சரி எது தவறு என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாரும் கண்களை மூடுவோம், கரங்களை கூப்பி, முடிந்த கரங்களை கூப்பி, ஆண்டவரே, இந்த விஷயத்துல நான் சரியில்லை ஆண்டவரே, எவ்வளோ காரியத்தில் எனக்கு மனம் திரும்பிட்டேன் ஆண்டவரே, இந்த ஒரு சிலதுல என்னால மனம் திரும்ப முடியாம இருக்கிறையா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. தேவ பிள்ளையே, நீ எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க தெரியுமா? நீ ஆண்டவருக்காக உன் வாழ்க்கையில எவ்வளவு நேரத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்திருக்க தெரியுமா? ஆனாலும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கல பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டு மனம் திரும்பு. நீ மனம் திரும்பாவிட்டால், நீ மனம் திரும்பி குணப்படாவிட்டால் உன் பாவம் நிவர்த்தி செய்யப்பட முடியாது. உன் பாவம் நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் நீயும் அந்தபடியே கெட்டு போவாய். கர்த்தர் சமூகத்தில் முழுவதுமா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம அநேகரோட ஆண்டவர் தனித்தனியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும்? நான் செய்யறது பாவமா பாவமா என்று ஒரு கேள்வி உனக்குள் எழும்புகிறது என்று சொன்னால், தேவ பிள்ளையை சொல்லுகிறேன், அது பாவம் தான். அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நான் இதை செய்யறேன், இது பாவமா பாவமா என்ற கேள்வி உன் இருதயத்தில் எழும்பினதனால ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், அது பாவம் தான். உன்னை விட்டுக் கொடு. உன்னை பரிசுத்தப்படுத்த, உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். நீ தீர்ப்பானதென்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாயை போல் இருப்பாய். தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். உனக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிப்பு, இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்பவும் அவர் சீர்படுத்துவார். விக்கிரகத்தையே விட்டுவிட்ட தேவ பிள்ளையே,
இந்த சுபாவங்களிலிருந்து உனக்கு தேவன் விடுதலை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீ விட்டு கொடு. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. மூழ்கி ஞானஸ்நானம் அநேகர் பெற்றிருக்கிறோம். ஆனா பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறாம நம்மில் அநேகர் இருக்கிறோம். தேவ பிள்ளையே, அது அவசியமானது. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மில் அநேகரை நிரப்ப போகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், வாயில திறந்து முழுவதும் ஒப்பு கொடுங்க. முடிந்த 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி என்னை நிரப்பும் ஐயா, நீர் விரும்புகிறபடி என்னை நிரப்பும் ஆண்டவரே. நம்முடைய படிப்பு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய அனுபவம், நம்முடைய அறிவு, ஞானம், புத்தி, இவை எல்லாவற்றையும் தூர வைத்து விடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மில் அநேகரை நிரப்ப போகிறார். அநேகரை நிரப்ப போகிறார். எல்லாரையும் கத்த நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஜெபிங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இங்க இருக்கிற அநேகரை நிரப்பும் என்று ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரோட ரகசியங்களை பேசி அந்த அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இங்க என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளைகள் இன்னும் அபிஷேகம் பெறாம இருக்கிறாங்க ஐயா. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த நிறைவை பெறத்தக்கதாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. பரிசுத்தாவின் அந்த ஞானஸ்தானத்தை பெறாதவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அந்த ஞானஸ்தானத்தை கொடுங்கய்யா. நான் மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுட்டு ஆண்டவரே, ஆனா இன்னும் பரிசுத்தாவின் அந்த ஞானஸ்தானத்தை பெறாம இருக்கிறையா. தேவ பிள்ளையே, சத்திய ஆவியானவர் உனக்குள் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் தேவன் தாமே அற்புதமான காரியங்களை செய்வீராக. நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போமாக. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகியும் தேவா, அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என் சுயத்தை எல்லாம் உடைத்து போடும் ஐயா. உம்முடைய துதியின் உடையால் என்னை அலங்கரியும் ஆண்டவரே. தேவரீர் பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அந்த நிறைவினாலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தேவ ஊழியர்களால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவராகிய அந்த திரித்துவ தேவனுடைய அந்த நிறைவு இந்த காலை வேளையில உன்னை நிரப்ப போதுமானதா இருக்கிறது. ஊழியர்கள் உனக்கு ஞானஸ்நானம் தண்ணீரினால் கொடுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உன்னை ஞானஸ்நானம் பண்ண போகிறார். நம்ம எல்லாரும் முழுவதுமாய் விட்டுக் கொடுப்போமாக, முழுவதுமாய் விட்டுக் கொடுப்போமாக. வாயில திறந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போமாக. கொஞ்ச நேரம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் முழுவதும் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் நிரப்பிடுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழும்ப தூய ஆவியால் உயிர்ப்பியுமே. அபிஷேகியும் தேவா, அபிஷேகியும் ஆனந்த தைலத்தினால் சுயத்தை உடையும் சுத்திகரியும். துதியின் உடையால் அலங்கரியும் என் சுயத்தை உடையும் சுத்திகரியும். துதியின் உடையால் அலங்கரியும். சுய நினைவோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், சுய நினைவல்ல, அதாவது சுய நீதியோடு என்னை எப்படித்தான் ஆண்டவர் நிரப்பணும். தேவ பிள்ளையே, தேவனுடைய வழி அது வித்தியாசமானது. தேவனுடைய நினைவுகள் அது வித்தியாசமானது. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய வழிகளை விட தேவனுடைய நினைவுகளும் தேவனுடைய வழிகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது.